ஹலோ, குட் ஈவினிங், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் நான் லைவ் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் சில பேர் வரட்டும். ஹலோ, ஹாய் ஹாய், வெல்கம் டு த லைவ் எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். நீங்கள் வந்து நான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் விஜய் டிவியில் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அண்ட் வாழ்த்து தெரிவிச்சிங்க, நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்கள் போய் ஜெயிச்சு வரணும், கப்பு ஜெயிக்கணும் அண்ட் இந்த கேமை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. நாளைக்கு என்னோட என்ட்ரி ஆக போகுது. என்னோட ஐம் கோயிங் டு கோ இன் டு த ஹவுஸ் டுமாரோ. ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தடவை பேசிடலாம், உங்களோட ஒப்பீனியன்ஸ் வாங்கி, உங்களோட பிக் பாஸ் பற்றின உங்களோட குமுறல்கள் கேட்டு ஒரு புரிதலோட உள்ள போகலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த லைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எஸ், ஹாய். நாளைக்கு தான் என்ட்ரி. ஸோ ப்ளீஸ் எலிமினேட் ஆல் த கண்டஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் சீசன் அப்படின்னு சொல்லி யாரும் ரொம்ப நாட்டியாக வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை, அப்படி பண்ண முடியாது. பட் அவங்க இருந்தால் தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் உள்ளே போய் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் தானே அது நல்லாயிருக்கும். ஹாய் நவீன், எப்படி இருக்கீங்க? ஜெசினா, அவங்க யூ டிசர்வ் டு பி த வின்னர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜெசினா, தேங்க்யூ. பாருவை பற்றி கதைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாருவை பற்றி வந்து அவங்களோட கேமையும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு இன்னும் புரியலையா, இல்லை அவங்க அப்படிதான் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் சில விஷயம்லாம் வெளிச்சத்துக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நான் யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னா யோசிச்சு வச்சிருக்கேன், பார்க்கலாம். ஹாய் அமித், ஹவ் ஆர் யூ? ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிபி. ஸ்வாதி, தேங்க்யூ ஸோ மச் ஸ்வாதி, தேங்க்யூ. Hello Amit, love from Singapore. Shami, thank you so much. Thank you so much. Bro, Viana, அது விக்ரம் பேச கேட்க வேண்டான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, அந்த விக்ரம் பேசினா கேட்க வேண்டாம்னு மட்டும் சொல்லணும். ஓகே, இது எனக்கு சரின்னு பட்ட கண்டிப்பா நான் அதை ஃபாலோ சொல்றேங்க உள்ள. ரம்யா ஜோ, என்ன பண்ண போறீங்க? ரம்யா ஜோ வந்து ப்ளீஸ் அட்வைஸ் பாரு. ஆக்சுவலி எஸ், அட்வைஸ்னா ஐ வாண்ட் டு டெல் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக. பிகாஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து பாரு கிட்ட சொல்கிறேன். அது வந்து நான் ஷோவில் தான் சொல்ல போகிறேன். பட் அது வந்து ஐ ஃபீல் ஷி வில், அது கேட்டு கண்டிப்பாக அது வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். Good luck Amit, met you in Phoenix Mall with my daughter. You were so down to earth. Hope you will exhibit the same nice character there and win the title. Thank you so much Ranjita Melango, thank you so much. I will that's just me. Now the down to earth vida I just I just try to be normal avladha. So but yeah, thank you so much for the vote of confidence. I hope I win the title as well. இன்னும் போலியா உள்ள போக போறேன், நாளைக்கு தான் போக போறேன். அன்பு கேங் காலி பண்ணுங்க ப்ரோ. ஆமா, நிறைய பேர் இதை சொன்னீங்க, அன்பு கேங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நான் எந்த பக்கமும் சாயாம கரெக்டா நடுநிலையா எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் வந்து அப்படிதான் விளையாடலான்னு இருக்கேன். அன்பு கேங்கோ சொம்பு கேங்கோ வாட் எவர் இட் இஸ், டிஃப்ரெண்ட் கேங் என்னெல்லாம் இருக்கோ அதை காலி பண்றதோ இல்லையோ அது வந்து நான் அவங்களுக்கு சில விஷயங்களை சுட்டி காட்ட போறேன். அண்ட் என்னோட விளையாட்டை நான் விளையாட போறேன் அந்த இதுல சொன்ன மாதிரி. ஆல் தி பெஸ்ட், ராக் தி ஷோ ஃப்ரம் பிருத்வி, திருமதி ஹிட்லர். ஓ ஹாய் பிருத்வி, தேங்க்யூ ஸோ மச். அமிர்திக்கு யாரையும் நம்ப வேணாம்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் கேமரா கான்சியஸ்ல இருக்காங்க. மேபி ஐ கெஸ் இன்னும் கேமரா கான்சியஸா இருக்காங்களான்னு நீங்க நம்புறீங்களா? பிகாஸ் அவ்வளோ சண்டை நடக்குது வீட்டில். கேமரா கான்சியஸாக தான் சண்டை போடுறாங்களா? அது மேபி அந்த நடிப்பு அதிகமாக தெரியுது. மேபி உள்ள போயிட்டு நான் இங்கே வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் வாட் இஸ் மை தாட். இப்போவே நான் என்னோட தாட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்போ உள்ள போய் அதுக்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதனால தான் இங்கே ரொம்ப டிப்ளமேட்டிக்காக என்ன
சொல்லணுமோ அது மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உள்ளே போய் நான் இவ்வளோலாம் டிப்ளமேட்டிக்காக கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. தட்ஸ் ஃபார் ஷுர். Make BB season 9 interesting with your gameplay and energetic and calm with your beautiful songs. Vinodini, thank you so much. Thank you. கண்டிப்பா நிறைய பாட்டு பாட போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஃபோன் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் எப்போவுமே நான் பாட்டு பாடிட்டே தான் இருப்பேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக மாற போகிறது இல்லை. ஐ எம் ஷுர். நான் உங்களுக்கு உட்காந்து சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது, க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை சமைச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து பாட்டு பாடிட்டே தான் இருக்க போகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் லவ் தட். Will you definitely execute when whatever you plan outside? I will do my best. முத்தமிழ் செல்வி கிஷோர். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நான் அது எல்லாத்தையும் செயல்படுத்தி அதை விட இன்னும் நிறைய பண்ணணும்னு தான் இருக்கேன் நான். I feel I'm completely ready for this show. இந்த ஷோக்கான ஒரு 100% ஜஸ்டிஸ் என்னால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோட தான் நான் உள்ளே போகிறேன். Real game start tomorrow. All the best. Thank you, Abhi. Thank you so much. கண்டிப்பா நான் விஜிஎஸ் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி ஓகே அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நான் இல்லை. அண்ணா பிரேக் த ரியாலிட்டி. டூ மெனி கண்டஸ்டன்ஸ் ஆர் லிவிங் இன் டிலூஷன் இன் பிபி ஹவுஸ். டிலூஷன், ஆமாம், அது வந்து அது டிலூஷன்ஸ் ஆஃப் கிராண்டியர் இல்லை என்ன மாதிரியான டிலூஷன்னு தெரியல. ஆனால் அவங்க என்ன நினைச்சு விளையாடுறாங்கன்னு நான் அங்கே போய் அவங்க மத்தியில் விளையாடினாதான் மேபி தெரியும்னு நினைக்கிறேன். பட் சிலதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களை மாதிரி எனக்கும் நிறைய குமுறல்கள் இருக்கு. 24/7 இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேயும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. உங்கள் பேபி கேர்ள் கியூட் பேபி, ஷீஸ் இன்னசென்ட் பேபி, ஷீஸ் ஏஜ் 8 இல்லை, ஷீஸ் only 6 years old. She is such a sweetheart. I am going to miss her so much. அதை நினைச்சால ஒரு மாதிரி கண்ணிலெல்லாம் தண்ணி வருது. பட் anyway, I have to be strong. I have to be strong and play the best game for her. Yes, please send a message to Paru that the way she talks to others is disrespectful. Last time I liked her, but now not anymore. Yes, Sujita, kandipa, the way she is putting forth her points is very, very, very disrespectful. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு ஐ ஃபீல் ஐ வில் டூ மை பெஸ்ட் டு கன்வே தட். அந்த மாதிரி பேசக்கூடாது, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. We wanted to sing a song with Kamruddin. ஓகே, அவர் ஆக்சுவலாக நல்லா பாடுவார். நான் எபிசோட்லாம் பார்க்கும்போது சில பாட்டெலாம் பாடுவார். கொஞ்சம் ஆக்சுவலாக சிங்கிங் வெரி வெல். அவரும் கானா வினோதெல்லாம் பாடும்போது இட் சவுண்ட்ஸ் வெரி நைஸ். ஸோ நானும் கம்ருத்தினும் கானா வினோது நல்லா அப்படி ஜாம் பண்ண போகிறோம். இனிமே இந்த வீடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுப்பேன். சண்டைகள் வரும், சச்சரவு எல்லாம் இருக்கும். ஆனால் இனிமே இந்த வீடு வந்து வெறும் சண்டை, எப்போ பார் கத்துறது, அடித்தடி அந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு வீட்டாக தான் இருக்க போகுது. யூ வில் ரிமெம்பர் சீசன் 9 வெரி ஃபாண்ட்லி. நீங்கள் வந்து சீசன் 3 பற்றியோ சீசன் 6 பற்றி நிறைய பேர் வந்து எவ்வளோ நல்லா சீசனாக இருந்தது, இந்த சீசன் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர்லாம் நான் காமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இந்த சீசன் நாங்கள் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் வரும். கண்டிப்பாக நிறைய சேஞ்ச் வரும். ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட் as much as you enjoyed the previous seasons. Okay, when you're going to go? I'm going tomorrow. நாளைக்கு தான். So today is the last day in my house and tomorrow in the Big Boss house. Okay. ஸ்ரீரஞ்சனி ஒன்று சொன்னாங்க, sing a song for us அப்படின்னு. Sing a song for us. Okay, என் பொண்டாட்டிக்காக ஒரு பாட்டு பாடணும். வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி, இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி,
நான் வாழ்வதும் விடைக்கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். இனிமே நிறைய இந்த மாதிரியான பாட்டு பாட போறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஒரு இன்ட்ரெஸ்டிங் காமெண்ட், அண்ணா நீங்களும் கனி அண்ட் சபரி எஃப்ஜி குரூப்பிசம் கூட சேர்ந்துடாதீங்க அண்ணா. கண்டிப்பா இப்போ நான் வந்து என்னோட விளையாட்டை தான் நான் விளையாட போறேன். ஐ எம் நாட் கோயிங் டு இந்த குரூப் அந்த குரூப். நான் கண்டிப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண போறேன். ஐ வில் பி க்ளோஸ் டு தெம். சொல்றது செய்யற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நான் கண்டிப்பா பண்ண போறது இல்லை. பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நான் வந்து சில விஷயங்கள் வந்து ஓகே இவங்க ஒன்று பண்றாங்க, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸாவே இருந்தாலும் தப்பு தான். அதை வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி ஆமோதிச்சுட்டு அவங்களுக்காகவே பண்றதுன்னா அப்போ என்னோட இண்டிவிஜுவாலிட்டி நான் இழந்துருவேன். அது கண்டிப்பா நடக்காது. பார்வதி ஓகே, கனி இஸ் வர்ஸ்ட் ஓகே அப்படியே சொல்றீங்க. வியானாவை என்கரேஜ் பண்ணுங்க, சப்போர்ட்டா இருங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஆர் யூ கமிங் டு பிக் பாஸ் நைட்? எஸ் அப்சல்யூட்லி, நாளைக்கு தான் வரேன். அண்ட் ஓகே, அம்ரீஷ் லக்ஷ்மன், ஸ்டே காம், டோன்ட் ஸ்ட்ரெஸ், என்ஜாய் யுவர் செல்ஃப். ஆக்சுவலாக நிறைய பேர் இது சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் when they watch me on Mr. and Mrs. Chinnathrai season 5 அதில் வந்து சில இடத்துல நான் கோவப்பட்டிருக்கேன், இல்லை அந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை ஒத்துக்காம அதில் வந்து நான் சில கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கேன். அது அந்த டென்ஷன் என் மூஞ்சிலேயோ தெரிஞ்சிருக்கு. அது உண்மைதான். நான் சில சமயம் நான் அந்த ஷோவில் நான் ஃபெயிலியர் நான் கரெக்டாக அக்செப்ட் பண்ணதில்லை, அது நான் எம்ப்ரேஸ் பண்ணதில்லை. அந்த ஷோ எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஃபீல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஹஸ் ரியலி ஹெல்ப் மீ கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் சம்திங் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் பிக் பாஸ். பிகாஸ் அந்த ஷோலெல்லாம் ஏதாவது ஒன்று நடக்கும்போது இது தப்பு இது இல்லை அப்படின்னு கொஞ்சம் இமெச்சூராக தான் நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன்னு ஃபீல் ஆகும் சில சமயம் இப்போ அது நினச்சி பார்க்கும்போது. ஆனால் அதுலேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் அண்ட் ஐ வில் இம்ப்ளிமெண்ட். ஸோ அந்த ஒரு கிரேஸ் நான் கொண்டு வரதுக்கு, இந்த விளையாட்டுக்குள்ள நான் அந்த கிரேஸ் கொண்டு வரதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணுவேன் அண்ட் ஐ வில் பி சக்சஸ்ஃபுல். I believe everyone is living inside their own zone except few who have really started playing out. Maybe you could break that and make BB more interesting and worthy for every player inside, including you. Absolutely. எல்லாரும் அவங்க குரூப்புக்குள்ள, ஆனால் குரூப்புக்குள்ள போகிறது சகஜம் தான். ஏன்னா வேற யாருமே இல்லை, யார்கிட்டயும் பேச முடியாது. ஸோ நமக்கு யார் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்களோட கொஞ்சம் ஒட்டிக்கிறது சகஜம் தான். அதனால தானே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் போகிறோம். அந்த ஒரு கம்ஃபர்ட்டை ஒன்று பிரேக் பண்ணுறதுக்காக தானே வைல்டா ஒரு we are going in as one surprise for them and எல்லாத்தையும் ஷேக் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாமே மாறிடும். அவங்க வந்து சேர்ந்துருவாங்க as a group to attack us. அந்த மாதிரி நடக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ் பார்த்துக்குவோம், கண்டிப்பாக பார்த்துக்குவோம். நிறைய பேர் பார்வால பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல. உண்மைதான். நீங்களும் குரூப்ல டூப்பா இருக்காதீங்க. ப்ளீஸ் பி கிவிங் டஃப் டு அதர். சைஜெங் இந்த பேர் எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆனா இல்ல குரூப்ல டூப்பா இருக்க போறது இல்லை. பிகாஸ் நான் எந்த குரூப்லயும் ஜென்ரலா சேர மாட்டேன். நான் என்னை பார்த்தாலே கொஞ்சம் அந்த குரூப்ல அவங்களே சேர்க்க மாட்டாங்க பேசிக்கலி. என்னை பார்த்து ஓகே இந்த ஹைட்டு வாய்ஸு அப்புறம் கலர் எல்லாம் பார்த்து ஜென்ரலி அவங்களே என்ன சேர்க்க மாட்டேன். நானே சேரணும்னு நினைச்சாலும் சேர்க்க மாட்டாங்க. பட் எனக்கும் எந்த குரூப்லயும் சேரணும்னு ஆசை இல்லை. ஐ வாண்ட் டு பிளே மை கேம். ஐம் கோயிங் தேர் டு வின். ஐம் கோயிங் தேர் டு பிளே த கேம் அண்ட் என்டர்டெயின். ப்ரோ உள்ள போய் அன்பு கேங் 2.2 கிளிங்க ப்ரோ. உங்க மேல பெரிய ஹோப் இருக்கு. மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்கள கிழிக்கிறது இல்ல, கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சுட்டி காட்ட போறேன். பட் அந்த அன்பு கேங் வந்து அது சில இடத்துல எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு. அதை கண்டிப்பா நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். We want you to rock. Just enjoy. Thank you so much, Amrish Lakshman. Thank you. I will have a good time as much as possible. என் வைஃப் இல்லை, குழந்தை இல்லை, என் ஃபேமிலி இல்லை,
ஃபார் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நான் வந்து நவம்பர் 30th என் தம்பியோட கல்யாணம், என் சொந்த தம்பியோட கல்யாணம். அதை நான் மிஸ் பண்ண போறேன். எங்க அம்மாவோட 60ஆம் கல்யாணம், 60ஆம் பர்த்டே, 60th பர்த்டே எங்க அம்மாவுக்கு. அண்ட் அதையும் நான் மிஸ் பண்ண போறேன். அண்ட் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதுல நான் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. பட் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் சைட் ஓகே நீ போயிட்டு வா, இந்த மாதிரி ஆனால் ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, டெய்லி கிடைக்காது, நீங்கள் கண்டிப்பாக நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி மேக் தெம் ப்ரவுட். வாட்டர்மெலன் ஸ்டார், நீங்கள் சண்டை போட வேண்டாம் ப்ளீஸ் அமித் சார். இல்லை, அவரோட சண்டை போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா என்னால் பின்வாங்க முடியாது. பட் வீம்புக்குன்னு போய் நான் சண்டை போட மாட்டேன், வீம்புக்கு நான் அவரை போய் நான் ட்ரிகர் பண்ண மாட்டேன். அது மட்டும் கண்டிப்பாக அவர் அப்படி ஏதாவது பண்ண வந்தாருன்னா அப்போ என்னோட வேலை நான் அதை நான் டீல் பண்ணுவேன். ஏன்னா சில விஷயங்களை இந்த மாதிரி டீல் பண்ணணும், சில விஷயங்களை இப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்கள வந்து இந்த ஒரு விஷயம் வந்தால் இந்த கான்டெக்ட்ல இருந்தால் அப்போ இப்படி தான் டீல் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். I think you'll be a game changer. Thank you. I hope to be the great game changer that all of you have been looking for. Sriranjani official, all the best. Make it count. I'm going to miss you. Anything else? ஏதாவது நீங்க கேட்கணுமா? நீங்க வந்து you have any questions for me? When will you enter BB House? I will be entering on the 1st of November. Shootingல I think Sunday episodeல நான் உள்ள போறேன்னு நினைக்கிறேன். Darling, I'm a big fan of you. Thank you so much. Thank you. Also, we feel like they are in the house only for food 24/7, even in tasks, zero improvement. சில டாஸ்க் ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி உங்க அது தட் ஸ்டில் நாட் இம்ப்ரெசிவ். பட் சில டாஸ்க்கெல்லாம் நான் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ் மேக்கப், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் ஆல் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே எனக்கு அழகாக மேக்கப் எல்லாம் பண்ணி என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிளேயர்னு சொல்லி அமிர்தா கேட்டிருக்காங்க. மை ஃபேவரட் பிளேயர் சோஃபார் எனக்கு சபரியோட ஒரு நடுநிலையான ஒரு என்னது எப்படி சொல்றது, பொறுமையான ஒரு அவுட்லுக் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடி எனக்கு அவரோடதும் எனக்கு சில சமயம் கொஞ்சம் ஃபேக்காக இருக்குமோன்னு தோணுது. பட் ஐ ஃபீல் அவரோடது இன்னும் இருக்கிறதுல பெட்டராக இருக்குன்னு தோணுது. டோட்டலி ஹவு மெனி வைல்ட் கார்ட்ஸ்? இப்போதைக்கு 4 தான். நானும் பிரஜன் சாண்ட்ரா அண்ட் திவ்யா கணேஷ். லுக்கிங் ஸோ ஓகே. கொஞ்சம் கமருத்தினை வார்ன் பண்ணுங்க ப்ரோ. ஆமாம், சில இடத்துல கொஞ்சம் அக்ரெஷன் காமிச்சிருக்காரு. அக்ரெஷன் மட்டும் இல்லை, கொஞ்சம் வயலண்டான ஒரு பேச்சையும் ஒரு உடல் மொழியும் அவர் காமிச்சிருக்காரு. அது கண்டிப்பாக நான் அவருக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா ஆஸ் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் சில விஷயங்கள் தெரிஞ்சு தானே உள்ளே போகிறோம். ஆப்வியஸ்லி வெளியில் என்ன நடக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் சில விஷயங்கள் எப்படி சொல்லணுமோ, அண்ட் இஃப் த ஷோ ரன்னர்ஸ் அக்ரி, அவங்க அதை அக்ரி பண்ணி உள்ளே போய் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் நான் கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஓகே. ஒஃபிஷியலி சினிமா, வண்டர்ஃபுல் காமெண்ட். ஸ்கிட் தவிர வேற ஏதாச்சும் என்டர்டெய்னிங்காக பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பாக ஐ ஹாவ் ஃபியூ பிளான்ஸ். என்னெல்லாம் பாட்டு சம்மந்தப்பட்ட மாதிரி, இல்லை இப்போ விக்ரம் வந்து இஸ் அ ஸ்டாண்டப் கமெடியன், அதை வச்சு ஏதாவது ஒரு கான்செப்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தெரியும், மிஸ்டர் மிஸ் சின்ன திரையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாரதியாரும் செல்லம்மாவும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்கிட் பண்ணோம். பட் அந்த ஸ்கிட்லேயே ரேப் கொண்டு வந்தோம், ரேப் அண்ட் மியூசிக் கொண்டு வந்தோம். ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் இட் வாஸ் அ வெரி, அது இப்போ வரைக்கும் நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், 2 கான்செப்ட் மிக்ஸ் பண்ற மாதிரி, ஸ்டாண்டப் காமெடி அண்ட் ஆக்டிங், இல்லை ஆக்டிங் அண்ட் சிங்கிங், இல்லை ரேப், இது எஃப்ஜியோட பீட் பாக்ஸ் அண்ட் சம்திங் எல்ஸ், இது எல்லாமே இது பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி மை பிளான் ஃபார் பிக் பாஸ். நான் கண்டிப்பாக I feel it will be very interesting for everyone to watch. எல்லாரும் பாருங்க. I think I don't want to speak anymore. ஏன்னா இதுக்கு மேலே பேசினா அப்போ
கேம் பார்க்கறதுல சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் சம்திங் ஐ தாட் ஐல் ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ பிஃபோர் ஐ கோ அண்ட் சே ஐ லவ் யூ, ஐ வில் மிஸ் ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் வாட்ச், ப்ளீஸ் சப்போர்ட், அண்ட் அ லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் மீ. Bye.